காய்ஸ், இன்றைக்கி நம்ம குட்டி சமையலில் நோ க்யூட் சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னா பாஸ்தா, ரெட் பாஸ்தா செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படியும் ஒரு வழியை பற்ற வச்சு அப்புறம் குண்டான் வச்சு குண்டானில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும் காய்ஸ். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் பாஸ்தா கூட தான் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். பாஸ்தா எல்லாம் ஒட்டிக்காமல் இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும் காய்ஸ். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பாஸ்தா எடுத்து போட்டுக்கலாம் காய்ஸ். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. பாஸ்தா எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் காய்ஸ். அப்போ தான் நல்லா நீட்டியாக வரும். அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாஸ்தா ரெடி காய்ஸ். பாஸ்தா வந்து இப்போ வெந்துருச்சு. இறக்கி வச்சிடலாம். நம்ம இறக்கி வச்சுட்டு இப்போ வந்து பாஸ்தா ரெடி பண்ணலாம். கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் வச்சதுக்கப்புறம் கடாய் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் காய்ஸ். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் தக்காளி வதங்கிச்சு காய்ஸ். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயத்தாள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயத்தாள் 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான காய்கறி போட்டுக்கலாம். நான் வந்து வேறு எதுவும் போடல. கேப்சிகம் மட்டும் சேர்த்துருக்கேன். வெங்காய தக்காளி கேப்சிகம் 3 மட்டும் சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சேர்த்துக்கலாம் காய்கறிலாம். கேப்சிகம் போட்டு நல்லா வதக்கணும். கேப்சிகம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பாஸ்தாவை எடுத்து போட போகிறோம். நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த பாஸ்தாவை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து மசாலா போடலாம். ஃபஸ்ட்டு தனி மசாலா, அப்புறம் ஆச்சி தனி மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம், உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் பாஸ்தா இப்போ ரெடி. உங்களுக்கு தேவையான என்ன சாஸ் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து டொமேட்டோ சாஸ் மட்டும் போட்டிருக்கேன். இதில் டொமேட்டோ சாஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு தேவையான சாஸ் டொமேட்டோ சாஸு வேறு எதுவும் ஒன்று போட்டுக்கலாம் நீங்கள். நான் டொமேட்டோ சாஸ் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு காய்ஸ். வாங்க சாப்பிடலாம். இப்போ நம்ம இறக்கி வச்சு சாப்பிட ஆரம்பிக்கலாம்.